மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபேமிலி அவங்களும் ஜாய் கிறிசெல்டா கூட வந்து ஒன்றா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசெல்டாட்ட இருக்க மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ இருக்க வீடு வந்து மாதம்பட்டி அவர்கள் லீஸுக்கு எடுத்து கொடுத்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்னு வந்து ஜாய் கிறிசெல்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் தான் சைன் போட்டிருக்காரு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்தாதா? இதெல்லாம் போதுங்க. அதாவது அவங்க வந்து மனைவி இல்லைன்னு ஒருத்தர் டினை பண்ணுறதா இருந்தால் எப்போ வெளியில் வந்து ஓப்பனாக பேசியிருப்பாருங்க. அவர் மனைவி இல்லைன்னு டினை பண்ண முடியாதுன்றது அவருக்கே தெரியுது. ஏன்னா அவர் கூட வந்து ஒரு சில ஊடகங்களில் போட்டிருந்தாரு. இந்த அம்மாவை அவரும் சேர்ந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அப்போ அவருக்கு தெரியுது இந்த அம்மாவை திருமணம் பண்ணியிருக்காரு, கூட இருந்திருக்காரு, எல்லாமே தெரியுது. இதில் யார் நடுவில் உள்ள பூந்தாங்கன்றது முதல்ல தெரியணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் பொதுவாக பார்த்தீங்கன்னா 3வது ஆட்கள் உள்ளே நுழையும் போது தான் அந்த பிரச்சனை பெருசாகுது. இவங்க பேர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவரோட முதல் மனைவிக்கு கூட அப்படித்தான் ஒரு பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவியை வந்து திருமணம் செஞ்சு அவங்க கிட்ட வாரிசுகளை பெற்றெடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அதுலேருந்து விட்டு பிரியணும் அப்படின்னா ஒரு சில இடங்களில் நண்பர்களால் வாழ்க்கை கெடுங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பணம், அந்தஸ்து, இந்த பகட்டு வரும்போது இவங்களை மாற்றிப்பாங்க. ஸோ இதில் எந்த விதத்தில் வந்து அந்த வாழ்க்கை முறியப்பட்டது, அதன் பிறகு அது சேரப்பட்டது. ஒருவேளை அவங்க செப்பரேஷன்லேயே இருந்துட்டு இருக்கும்போதே இவங்களுக்குள்ள கான்டாக்ட் இருந்திருக்கலாம். அந்த கான்டாக்டை தெரியாமையே கூட ஜாய்ஸ்க்கு மறைச்சிருக்கலாம். சரியா? ஏன்னா திடுக்குன்னு உடனே வந்து ஒரு முதல் மனைவிட்டே ஒரு ஓட முடியாது இல்லையா?